ம். சூப்பர் நண்பா. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா என்று மேகன் சிரித்தபடி சொல்ல, அதற்கு கணேஷும் சிரித்துக்கொண்டு, என்னது லவ்வா? டேய் நீ வேறடா மேகன், அப்படியெல்லாம் ஒன்றுமில்ல. அந்த பொண்ணை ஃபஸ்ட் டைம் பார்த்ததால அப்படி இருந்துச்சோ என்னமோடா, தெரியல. அவள் மட்டும்தான் அழகுன்னு நினச்சேன் அப்போது. பட் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அவளை மாதிரி அவளுடைய மனசும் ரொம்ப அழகானதுன்னு. மொத்தத்தில் சொல்லணும்னா அவளுடைய சிரிப்பும் அவளுடைய அருமையான இனிமையான அற்புதமான குரலும் சரி, ஒரு உதவினா தயங்காமல் அதை எப்படிப்பட்ட உதவியாக இருந்தாலும் அதனை செய்து கொடுக்கும் அவள் நல்ல மனசும் சரி, அவளை மாதிரி பேரழகுட்டா நண்பா. இன்னும் ஒரே லைனில் சொல்லணும்னா யாழினி ஒரு தேவதடா என்று கணேஷ் சொல்லி முடிக்க, பின் சரி யாழினி மேலே உனக்கு லவ்வும் இல்லை, அப்புறம் உனக்கு ஏன்டா அவளை பார்த்தா ஒரு தேவதையை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன் என்று மேகன் கேட்க கணேஷிடம். அப்போது மணி 6 இருக்கும் என்ற இசை கடிகாரம் சர்ச்சில் இருந்து ஒலித்தது. இதை கணேஷும் மேகனும் கவனித்தனர். பிறகு கணேஷ், சரிடா நண்பா, நாளையிலிருந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஸ்டடி ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுதுல்ல என கணேஷ் சொல்ல, தான் சொல்லி கொண்டிருந்த கதையை நிறுத்திவிட்டு அதற்கு மேகனும், ஆமாண்டா நண்பா, நான் இந்த விஷயத்தை மறந்தே போயிட்டேன் என மேகன் சொல்ல, அப்போது கணேஷ், சரி அப்போது நான் மீதி கதையை உனக்கு நாளைக்கு சொல்கிறேன்டா நண்பா என கணேஷ் சொன்னதும் மேகன் முகம் கோபத்தில் சிவந்தது. அதை கணேஷ் பார்த்துவிட்டு, நண்பா என்னடா என கேட்க, மேகன், பின்ன என்னடா, கதையை பாதி கூட நீ சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே இந்த டைம் 6 ஆயிடுச்சு. சரி மீதி கதையை நீ நாளைக்கே சொல்லு என்று மேகன் கூறினான். பிறகு இருவரும் தன்னுடைய வீட்டிற்கு சென்றனர். வீட்டிற்கு செல்லும்போது மேகனும், நண்பா யாழினி உனக்கு லவ்வரும் இல்லை ஃப்ரெண்டும் இல்லை அப்போ என மேகன் சொல்ல, அதற்கு நண்பா யாழினி மேலே எனக்கு ஒரு க்ரஷ்டா என கணேஷ் சட்டென சொன்னான். இன்வெஸ்டர் தொடரும்.